السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولما دخلوا على يوسف آوى إليه أخاه قال إني أنا أخوك. صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: أنا فرطكم على الحوض، أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிசஹாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக உலகெங்கிலும் வாழக்கூடிய நம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, நாம் பேசுகிற சில வார்த்தைகளை நாம் இப்படி சொல்லுவோமா இல்லையா? யாராவது ஒருத்தர் பேச வந்தார்னா, இவன்கிட்ட பேச இவன் ரொம்ப அவனை பற்றி தம்பட்டை அடிப்பான், அவனை பற்றி ரொம்ப பெருமை பேசிக்குவான் அப்படின்னு சொல்கிற இடங்களில் நமக்கு சில வார்த்தைகள் அப்படி கேட்கும்போதே வெறுப்பான மாதிரி ஆகிடும். அதில் ரொம்ப முக்கியமான வார்த்தை, எப்போவுமே நான் அப்படின்னு பேசுகிற இடத்துல அந்த நபரை பார்த்து மட்டுமில்லை, அந்த வார்த்தையை கேட்டாலும் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழல் எல்லோருடைய மனசிலும் உண்டு. எப்போ பார் அவர் தன்னை பற்றியே பேசியிருக்கிறாரு, தன்னை பற்றியே சுய புராணம் பாடியிருக்கிறார், யார்கிட்ட பேசினாலும் அப்படியே இருக்கிறார் அப்படின்னா சொல்ல நினைக்கிற இடத்துல அந்த வார்த்தை அரபியில் அன அப்படிம்பாங்க, நான் அப்படிங்கிற வார்த்தை. ஏதோ அந்த வார்த்தையே ஒரு தவறான ஒரு அர்த்தத்திற்கு உண்டான மாதிரி இன்றைக்கி சமூகம் ஆகிவிட்ட ஒரு சூழலில் அந்த வார்த்தை அது எவ்வளவு தூரம் சொல்லுமா இல்லையா, ஒரு இன்ஸ்பிரேஷனான வார்த்தை, ஒரு ஊக்குவிப்பான வார்த்தை என்று குர்ஆனுடைய பாதையில், ஹதீஸினுடைய பாதையில் பார்த்தோன்னா உண்மையில் அந்த வார்த்தை தவறல்ல. அந்த வார்த்தையின் மூலமாகவும் பல சமூகத்தினுடைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்பதற்குண்டான அடையாளங்கள். அப்படின்னா என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாவற்றிலும் நல்லது கெட்டதை வைத்திருப்பது மாதிரி நான் என்கிற வார்த்தையை பெருமைக்காக உபயோகப்படுத்தியவர்கள் ஃபிரௌனை போன்று, ஹாமானை போன்று, காரூனை போன்று பெருமைக்காக உபயோகப்படுத்தியவர்கள் அந்த வார்த்தையினாலேயே அழிவை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் அது அல்லாத எத்தனையோ அடையாளங்கள் குர்ஆனும் ஹதீஸும் அறிமுகப்படுத்துகிறது. நான் என்று சில இடங்களில் நம்மை நாம் அறிமுகப்படுத்த வேண்டியது இருக்கிறது. ரசூலுல்லாஹ்ட்ட ஜாபிர் ரலியல்லாஹு வருவாங்க, தன் தந்தையுடைய கடன் குறித்து பேசுவதற்காக வருவாங்க. வருகிற பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹுடைய வீட்டு வாசலுடைய கதவை தட்டுவாங்க. அப்படி தட்டுகிற பொழுது உள்ளிருந்து ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, மன்தா, வெளியில் யார் நிற்கிற அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஜாபிர் ரலியல்லாஹு நமக்கு அப்படி பழக்கத்தானே, வீட்டு வாசல்னு நம்ம கதவை தட்டினோன்னா ஒன்று கதவை தட்டுற அந்த ஓசையை வச்சுக்கிட்டு அல்லது நம்முடைய குரலை வச்சு யாரையும் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைப்போமா இல்லையா? அது மாதிரி ஜாபிர் ரலியல்லாஹு கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினோடனே நான் தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வோட நெருக்கமான சஹாபி, அவருடைய சபைக்கு வந்து போகிற சஹாபி, அதனால் நான் தான் அப்படின்னாங்க. நான் தான் அப்படின்னா ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்டாங்க, நான் தானா யார், பேர் இல்லையா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. இந்த ஹதீஸை வைத்து சொல்லி தருவாங்க. நான் தான் அப்படிங்கிறது நாம் வீட்டு வாசல் நிற்கிற பொழுதும் கூட நம் மனைவி தான், நம் பிள்ளைகள் தான், நம் உறவுகள் தான் இருந்தாலும் கூட நாம் சொல்லுகிற அந்த சலாமின் துணியில் உள்ளிருந்து பதில் வருகிற பொழுது யார் என்று கேட்டால் பெயரை சொல்வது ஒரு ஒழுக்க முறை என்பது மட்டுமல்ல, இங்கே நான் என்று சொல்வதில் கூட மார்க்கம் கற்றுத்தருகிறது. இது ரொம்ப கொஞ்சம் ஒரு வெறுப்பான விஷயம், அதை விட்டுருங்க அப்படிங்கிற ஒரு அடையாளம் மாதிரி
நான் என்பதை எப்படி பெருமைக்காக உபயோகப்படுத்திய ஃபிரௌனை அல்லாஹ் அடையாளம் காட்டுகிறானோ, அது மாதிரி ஒரு வீட்டில் அனுமதி இல்லாமல் போய் நிற்கிற பொழுது, அல்லது தான் சொந்த வீட்டுக்குள்ளே போய் நிற்கிற பொழுதும் கூட, என்னைக்கு அவ்வளோவெல்லாம் வேணாம், சில பேர் விளையாட்டுக்காக என்ன பண்ணுவோம், ரொம்ப நாள் ஆயிருக்கும் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட நண்பர்கிட்ட பேசி ஃபோனை போட்டு வச்சுட்டு நம்பரும் மாற்றிருப்போம், அவர் எங்கே இருக்காருனே தெரியாது, தேடிக்கிட்டே இருப்பார், இவரும் தேடிட்டு இருப்பார். திடீர்னு ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு அவரை பற்றி தொடர்பு யார் மூலமாக கிடச்சிருக்கும். கிடச்சோம் ஒரு நம்பர் இருக்குங்க அப்படின்னு கேட்டுட்டு உடனே நம்பரை வாங்கிட்டு வீட்டில் போய் சுகமாக ஃபோனை போட்டுட்டு இவர் ஹலோ அங்கே ஹலோ 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 10 நேரம் ஹலோன்னு கேட்டு யாரும் தெரியுதான் கேட்பார். இவரும் மறந்துருப்பார், அவரும் மறந்துருப்பார். யாரும் கேட்குறதில்ல. அவர் என்ன சூழ்நிலை இருக்குன்னு தெரியாமல் விஷயத்தை சொல்லி ஃபோனை வச்சுட்டு போகும்பார். இது ஒரு வெறுப்புக்குண்டான விஷயங்கிறது இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கைக்கு ரசூலுல்லாஹ் 1400 வருடங்களுக்கு முன்னாடி சொல்லி தர்றாங்க. நான் அப்படின்னு சொல்கிறத விட இன்னார் பேசுகிறேன் என்று சொல்லிவிடுங்கள், அது வீட்டிற்கு உள்ளே இருப்பவருக்கும் ஒரு மகிழ்ச்சியை தந்துவிடும். சரி, இதனால் வந்திருப்பாங்கன்னு தெரிஞ்சிடும். தொடர்பு கொள்கிறவருக்கும் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் தொடர்பு கொள்கிற பொழுது நான் தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டா, உங்களை பற்றி நான் சிந்தனை வருகிறது பேசலாமா வேணாமா, இல்லை இவர்கிட்ட இப்போ தொடர்பு கொள்ளலாம் வேணாமாங்கிற ஒரு பதட்டத்தினுடைய தனிவை போக்க முடியும் என்கிற இடத்துல நீங்கள் நான் அப்படின்னு சொல்கிறத விட யார் அப்படிங்கிறத சொல்லுங்க ரசூலுல்லாஹ் கற்று தருவாங்க. அப்போ நான் அப்படிங்கிற வார்த்தை நம்மிடத்தில் ஷைத்தான் உபயோகப்படுத்திய பெருமைக்காக பார்க்கிற இடத்துல ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க. நான் அப்படிங்கிறத சொல்ல மறக்காதீங்க, மறுத்துறாதீங்க, உங்கள் பேரை சொல்லுங்கள், அது ஒரு வெறுக்கத்தக்க ஒரு விஷயம், அதனால் நீங்கள் அதை மாற்றிக்கோங்க ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த அன என்கிற இந்த ஹதீஸினுடைய வார்த்தைகள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு எப்போவுமே ஒரு ஆர்வத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறது அவங்கள சஹாபாக்கள் சும்மா உட்கார விட மாட்டாங்க ரசூலுல்லாஹ். ஏதாவது ஒன்றில் சிந்தனை அவங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க ரசூலுல்லாஹ். இன்றைக்கி நம்ம சமூகத்தில் இல்லாமல் போன விஷயம் அந்த சிந்தனையை தெளிவுபடுத்துது. இன்றைக்கி அந்த சிந்தனைகளை தான் டிவியுடைய தொலைக்காட்சிகள் ஆக்கிரமித்திருக்கிறது, கையில் இருக்கிற மொபைல் ஆக்கிரமித்திருக்கிறது, யூடியூப் சேனல்கள், வலைத்தளங்கள் எல்லாம் இன்றைக்கி ஆக்கிரமித்திருக்கிறது. என்னென்னா நம்முடைய சுய சிந்தனையை வளர விடாமல் தடுத்திருக்கிறது. இல்லைன்னா முன்னாடி எல்லாம் படித்து கொண்டிருந்த சமூகம், ஏதாவது ஒன்று புக்கிலையாவது புரட்டிக்கிட்டே இருக்குன்னு நினைச்ச சமூகம் எல்லாம் இன்றைக்கி ஃபோனில் படிக்கிறேன்னு அப்படி முழுசாக எல்லாம் சேர்ந்து தன்னுடைய அறிவையும் கூட அடமானம் வைத்து விட்டு உட்கார்ந்துருக்கிறோன்னா சமூகத்தில் சுய மதிப்பீட்டு சிந்தனையை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இன்றைக்கி உலகத்தினுடைய நிறைய படித்தவர்கள் வருத்தப்படுகிறார்கள். ஃபோனில் கொடுக்குற நேரங்கள் நீங்கள் எவ்வளவுதான் பிரயோஜனமாக பார்த்தாலும் சரி, அது உங்களுடைய சுய உணர்வை தூண்டாதுங்கிறாங்க. ரசூல் கற்றுக் கொடுத்த அடையாளம். சஹாபாக்கள் சபையில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது ரசூலுல்லாஹ் ஏன் சும்மா இருக்கணும், ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இன்றைக்கி யார் நோன்பு வச்சிருக்கிறா கேட்டாங்க ரசூலுல்லாஹ். இன்றைக்கி யார் நோன்பு வச்சிருக்கிறா ரசூலுல்லாஹ்வுடைய கேள்வி. அடுத்த கேள்வி ரசூலுல்லாஹ் சஹாபாக்கிட்ட கேட்டாங்க, ஃபமன் அத்அமல் யௌம மிஸ்கீனா, இன்றைக்கி யாராவது ஏழைகளுக்கு உணவு கொடுத்துருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. யாராவது ஒரு ஏழைக்கு யாராவது உணவு கொடுத்துருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். மூணாவது கேள்வி அடுத்த ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இன்றைக்கி யாராவது ஜனாஸாவில் போய் கலந்துக்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். யாராவது ஜனாதாவில் கலந்து கொண்டவர் உண்டா? அடுத்த கேள்வி ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இன்றைக்கி யாராவது நோயாளி நலம் விசாரித்தவர்கள் உண்டான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். இதெல்லாம் சாதாரணமாக கேட்குற கேள்வி. நம்ம வீட்டுக்கு வர்றவங்கள்ட்டையே உங்கள்கிட்ட பக்கத்தில் யாரோ உடச்சினாங்க போய் பார்த்தீங்களா, நம்ம தூர சொந்தக்காராச்சு அவரை நான் போய் பார்க்கணும்னு நினச்சேன் முடியலை, நீங்கள் போய் விசாரிச்சுட்டு எப்படி இருக்கிற, இதெல்லாம் நம்ம சாதாரணமாக கேட்குற கேள்வி. இந்த கேள்வியை ரசூலுல்லாஹ் கேட்கறதுனால சமுதாயத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் இது போன்ற வார்த்தைகள் மூலமாக நீங்கள் பேசுகிற பொழுது சமுதாயத்திற்கு ஒரு உணர்வு கிடைக்கிறது, நம்மை சுற்றி இருப்பவர்களை பராமரிக்க வேண்டிய வேலை நம்முடைய வேலை என்கிற ஒரு உணர்வு கிடைக்கிறது. இப்படி நாம் கேட்குகிற பொழுதுதான் சமுதாயத்திற்கு அமல்களின் மீது, குறிப்பாய் பொது நலத்தின் விஷயத்தின் மீது சமுதாயத்திற்கு ஆர்வம் வரும். இன்றைக்கி தான் நம்ம அப்படி கேட்குற மாதிரி இருந்தால் உடனே திரும்பி கேட்பான், நீங்கள் முதல்ல ஏதாவது செஞ்சான்னு கேட்பான் இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு அந்த பொது நல சிந்தனை போய் கொடுத்தாங்க. ஐயாதத்துல் மரியத், நோயாளிகள் நலம் விசாரித்தல் என்பது உறவுகளுக்கு மத்தியிலே இல்லாமல் இருக்கிற ஒரு சூழல்ல. பொதுவான ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யாரா நீ நோயாளி நலம் விசாரிச்சுன்னு கேட்டாங்க. அது உறவுன்னு சொல்லி கேட்கல, தெரிஞ்சவங்கன்னு சொல்லி கேட்கல. கேட்கிற இந்த கேள்வியில் ரசூலுல்லாஹ் சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் உருவாக்குனாங்க. நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக, சுய சிந்தனை உள்ள பொதுநலத்தோடு உண்டான ஒரு சமுதாயமாக மாறி வர வேண்டும் என்கிற ரசூலுல்லாஹ் கேள்வியை உருவாக்குகிற பொழுது இந்த 4 கேள்விக்குமே, இன்றைய தினம் நான் நோன்பாளி, இன்றைய தினம் ஒரு ஏழைக்கு நான் உணவு கொடுத்திருக்கிறேன், இன்றைய தினம் ஒரு ஜனாதாவை நான் தொடர்ந்து வந்திருக்கிறேன், இன்றைய தினம் நான் ஒரு ஜனாதாவை தொடர்ந்து வந்திருக்கிறேன், இன்றைய தினம் நான் ஒரு நோயாளி நலம் விசாரித்திருக்கிறேன் என்று 4 கேள்விகளுமே எழுந்திருத்து நின்றது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயது தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு.
அன 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 என்று அத்துணை கேள்விகளுக்கும் நான் 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 என்று எழுந்திருத்து நிற்கிற பொழுது சமுதாயத்தில் சொல்ல பாடம் கொடுத்தாங்க. ஒரே நபர் இத்துணை நன்மைகளை செய்திருக்கிற பொழுது உங்களுக்கு ஏன் அந்த நன்மையில் ஆர்வம் வரவில்லை என்கிற சிந்தனையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திற்கு ஊட்டி வளர்த்த இடத்துல இன்னைக்கு சமூகம் அப்படிப்பட்ட பொது நலத்தினுடைய சிந்தனைகளை மறந்து வாழ்கிற ஒரு இடத்தை ரசூலுல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறாங்க. நீங்கள் அப்படி மறந்து வாழாதீங்க. அப்போ அன என்கிற வார்த்தை நான் நான் என்று பெருமை பேசி பெருமைவாதத்தினால் அழிந்து போகுவதை விட என்னால் பிறருக்கு ஒரு பிரயோஜனமான முறையில் இப்படி ஒரு நன்மையை செய்திருக்கிறேன் என்று காட்டுவதற்கு உண்டான சமுதாயமாக எத்துணை இடங்களில் நம்மால் நிறைய காட்ட முடியும். நான் இத்தனை குர்ஆன் ஓதியிருக்கிறேன் என்று பெருமையாய் சொல்லக்கூடிய ஒரு சமுதாயமாய் மாற வேண்டிய நாம் இன்னைக்கு குர்ஆனை பற்றி யாருமே வாய் திறக்கிறது இல்லையே. வீட்டில் டெய்லி குர்ஆன் ஓதுறேங்க, ஓதுறேன், ஒரு நாளைக்கு 5 ஆயத்து ஓதுறேன், ஒரு நாளைக்கு அரை பக்கம் ஓதுறேன். நம்மளால் வெளியில சொல்ல முடியலை. ஏன்னா நாம் அடுத்தவர்களை விட கொஞ்சம் உயரத்திற்கு போய் நிற்கிற பொழுதுதான் நம்மை பற்றி நாமே பிறருக்கு ஒரு அடையாளமாய் மாற முடியும். ரசூலுல்லாஹ் அப்படி மாறணும்னு நினைச்சாங்க. இந்த சமுதாயம் பிறருக்கு அப்படி ஒரு அடையாளமாக மாறணும்னு நினைச்சாங்க ரசூலுல்லாஹ். அப்படிப்பட்ட சமுதாயம் தான் இந்த சமுதாயத்திற்கு தேவைன்னு நினைச்சாங்க ரசூலுல்லாஹ். அப்படிப்பட்ட கேள்வியில் அபூபக்கர் ரலியல்லாஹு நான் இந்த 4ஐயும் செய்திருக்கிறேன் என்கிற பொழுது ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை அடையாளப்படுத்தினாங்க. இவர் விரும்பிய வாசல் சுவனத்தின் நுழையலாம், அத்துணை நன்மையாக செய்திருக்கிறார் என்று அடையாளப்படுத்தினாங்கன்னா ரசூலுடைய சிந்தனை இன்றைய சமூகத்திடம் குறைந்து போயிருக்கிற இடத்துல நான் என்று பெருமைவாதம் பேசுவதை விட என்னால் நான் இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறேன் என்கிற ஒரு அடையாளத்தோடு நாம் நிற்க வேண்டும், வாழ வேண்டும் என்கிற பாடத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுக் கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் எத்தனையோ வார்த்தைகளை சொன்னாங்கல்லவா. இந்த சமுதாயத்தை கடைசி வரைக்கும் ஏமாற்றத்தில் விடாமல் வைத்திருந்த ஒரு தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். கடைசி வரைக்கும் நம்பிக்கை ஊட்டியது ரசூலுல்லாஹ் மட்டும்தான். சஹாபாக்கள் கேட்டாங்கல்ல, யார் ரசூலுல்லாஹ் நாளை மறுமையில் வருகிற பொழுது எல்லோரும் ஷஃபாஅத்திற்கு அலைகிற பொழுது நாங்கள் உங்களை எங்கே தேடுவது என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லா நபிமார்களும் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரை ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை எல்லா நபிமார்களுமே யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று என்னையும் உங்களையும் போன்று நம் குடும்பத்தையும் அடுத்தவருடைய குடும்பத்தையும் ஒன்று கியாமத்தின் அமளி துணியில் எல்லோரும் தன்னைத்தானே காப்பாற்ற வேண்டும் என்று ஓடுகிற பொழுது இந்த சமுதாயத்துக்கு ரசூலுல்லாஹ் பதில சொல்லி வச்சாங்க, கவலைப்படாதீங்க, அன ஃபரத்துக்கும் அலல் ஹவுத், நான் ஹவுதுல் கௌதர் தடாகத்தில் நான் கையில் கோப்பையோடு உங்களுக்கு தண்ணீர் தருவதற்காய் நான் காத்து கொண்டிருப்பேன். என் மீது நீங்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தவர்களாய் கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு ஷஃபாஅத் செய்ய இருப்பேன் என்கிற நம்பிக்கை இந்த உம்மத்திற்கு ஊட்டிய தலைவராய் நபிகள் பெருமானாரை போன்று வேறு யாரையும் பார்த்திட முடியாது. சுப்ஹானல்லாஹ். இந்த சமுதாயத்தை அவ்வளவு தூரம் கடைசி வரை நம்பிக்கையான சமுதாயமாக வார்த்தெடுத்ததில் நபிகளாருக்கு நிகராக வேறு யாரையும் பார்க்க முடியாது. அப்போ அந்த அன என்கிற அந்த வார்த்தை தான் இந்த சமுதாயத்திற்கு அடையாளம். நாளைக்கு நாங்கள் செய்த நன்மைகளை வைத்து கிடையாது, நாளைக்கு நாங்கள் செய்திருக்கிற எங்களுடைய ஈமானிய அமல்களை கொண்டு கிடையாது, எங்களின் நோன்பை சலாத்தை ஜக்காத்தை வைத்து கிடையாது, அதை கடந்து கண்மணி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் எங்களுக்கு இருக்கிறது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அந்த அனுமதி கொண்டு எங்களுக்கு ஷஃபாஅத் செய்வார்கள் என்கிற அந்த நம்பிக்கையை உலக முஃமினீன்களுடைய உள்ளத்தில் ஊட்டிய கடைசி வரைக்கும் அந்த ஈமானி நம்பிக்கையை தந்ததில் நபிகள் பெருமானார் ஜெயித்ததை போன்று வேறு எந்த தலைவரும் ஜெயித்தது கிடையாது. அப்போ அந்த அன என்கிற அந்த வார்த்தை எத்தனையோ நான் என்கிற வார்த்தை எத்தனையோ நன்மைகளுக்கு சமுதாயத்துக்கு பிரயோஜனமாகிறது. குர்ஆன் அல்லாஹ் இப்படி சொல்லுவான், தன் திறமையை வெளிப்படுத்துவதில் நான் என்று பெருமை பேசலாம். தன் திறமை இதுக்கெல்லாம் குறிப்பாக சொல்லணும், +2 முடித்த மாணவர்கள் தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி யோசிக்கிற பொழுது ஒன்றை மட்டும் மனதில் வையுங்கள், நான் படிக்கிற படிப்பினால் எனது உலக ஆதாயத்தை விட எனது சமூகத்திற்கு பலன் உண்டா என்று யோசிக்கிற ஒரு சிந்தனை உள்ளத்தில் வைங்க. +2 படித்த மாணவர்கள் குறைவுங்க இருக்கிற இடத்துல பெற்றோர்கள் ஞாபகத்தில் வையுங்கள். எந்த காலேஜில் போனால் இன்றைக்கெல்லாம் ரோபோட்டிக் உலகமாக இருக்குது, எல்லா பெற்றோர் கேட்டாலும் ரோபோட்டிக் உலகம், அது சம்மந்தமாக இன்ஜினியர் படிக்க வச்சா என் பையன் டாப்பில் வருவான், முடிச்ச உடனே வேலை கிடைக்கும், கையில் எடுத்த உடனே 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா கிடைக்கும் என்று யோசிக்கிற நமக்கு சமுதாயத்தினுடைய நிறைய கேள்விகள் டாட் 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 என்று முன்னால் இருக்கிறது. நாம் படித்து முடிக்கிற வரைக்கும் கூட நம்மை இந்த இந்தியாவில் நம்மை எப்படியெல்லாம் புரட்ட வேண்டும் என்று எதிரிகள் யோசிக்கிற சூழல்ல
நம்முடைய பிள்ளைகளை படிப்பின் பக்கம் ஆர்வப்படுத்துகிற பொழுது உருவாக்குகிற தலைமுறையை நாம் சிறந்த தலைமுறையாக உருவாக்கி தர வேண்டும். அவருடைய படிப்பின் மூலமாய், கல்வியின் மூலமாய் அவருடைய பொருளாதாரம் நிச்சயம் அல்லாஹ் வளர்த்து கொடுப்பான். கல்வியினால் எந்த பொருளாதாரம் வளராமல் இருந்தது கிடையாது. அந்த வளருகிற அந்த கல்வியின் மூலமாய் என் சமூகத்திற்கு ஏதாவது பிரயோஜனத்தை தர முடியுமா என்று யோசிக்கிற சிந்தனையோடு ஒரு கலிமாவை சொன்ன 18 வயது ஓட்டுக்கு மட்டும் வயது தகுதி அல்ல. இங்கே ஷரியத் 12 வயதிலேயே அவனை தொழுகையாளியாய் வார்த்தெடுக்குகிற பொழுதே அவனுக்கு கடமையை கொடுக்குகிறது. உன் சிந்தனை உன் தொழுகையோடு முடிவது கிடையாது, உன் சிந்தனை உன் குடும்பத்தோடு முடிவது கிடையாது, உன் சிந்தனை உன் உற்றாரோடு முடிவது கிடையாது. உன் சிந்தனைக்கு பின்னால், உன் படிப்பிற்கு பின்னால், உன்னுடைய வளர்ச்சிக்கு பின்னால் இந்த சமூகத்தில் ஏதாவது ஒரு பலனை விட்டு செல்ல வேண்டும் என்கிற சிந்தனையை 12 வயதை தொழுகிற பொழுதே, அவனிற்குள்ளே தொழுகையை கடமையாக்குகிற பொழுதே இந்த மார்க்கம் கற்றுக் கொடுக்குகிறது. அதனால்தான் 12 வயது தொட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவை 8 வயதிலிருந்து தன்னோடு வார்த்தெடுத்து வைத்த ரசூலுல்லாஹ் இந்த சமூகத்திற்காக உருவாக்கி தந்தார்கள். குர்ஆனுடைய எந்த வசனத்திற்கு விளக்கம் தேவையானாலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அணுகுங்கள் என்று 8 வயதில் சமுதாயத்திற்கு அடையாளப்படுத்தி தந்தாங்கன்னா, அப்படின்னா யோசிச்சு பாருங்க. 7வது படிக்கிற பொழுது என்னுடைய சிந்தனை அப்படி இருக்கும். இன்னைக்கு +2 முடித்து விட்ட பிறகும் கூட நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா, எங்கே உட்காந்து ஏசியில் உட்காந்து வேலை செய்கிற மாதிரி என்ன படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். கடைசி வரைக்கும் ஏசியும் கிடைக்கிறது இல்லை, அவன் நினைச்ச மாதிரி வேலையும் கிடைக்கிறது. சில பேருக்கு வாய்க்கிறது. ஆனால் சமுதாயம் சிந்தனையை மாற்ற வேண்டும். திறமையை முற்படுத்துகிற இடத்துல குர்ஆன் பெருமை பாராட்டுகிறது. உனக்கு திறமை இருந்தா என்னால் முடிந்தது என்று பெருமையாக பேசு என்கிறது. வெறும் வாய்ச்சவடாலுக்காக வேண்டி நான் சொல்லாத, திறமை இருந்தால் என்னால் முடியும் என்று சொல். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, பல்கீஸ் அம்மையார் இங்கே என்னுடைய சபா நாட்டு அரசி என்னுடைய அரியணைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அரியணையை தூக்கி கொண்டு என்னுடைய இடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும், யாரால் முடியும் என்று கேட்கிற பொழுது ஜின்களில் பலவாறா இருந்த ஜின்கள் சொன்னது. அதில் ஒரு ஜின் சொல்லிச்சு, அவங்க இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் அந்த அரியணையை கொண்டு வந்து உங்களிடம் சேர்க்குகிறேன் என்று சொல்கிற பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு அதெல்லாம் அவ்வளோ ரொம்ப லேட்டு, அது ரொம்ப லேட். அவங்க வர்றதுக்கு முன்னாடி வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப லேட்டு, இதை விட ஃபாஸ்ட்டாக யாராக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிற பொழுது ஒரு கல்வி கற்ற ஒரு மனிதர் சொன்ன வார்த்தையை குர்ஆன் பதிவு சொல்கிறது. அன ஆதி கபிஹி, அவர் சொன்ன வார்த்தை அன ஆதி கபிஹி கபல ஐயர் தத்த இலைக்க தர்ஃபுக், நீங்கள் கண்ணை மூடி திறப்பதற்குள் அந்த அரியணை இங்கு வந்து சேரும். அல்லாஹு அக்பர். அவர் வருவதற்கு முன்னால் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று சொல்கிற வார்த்தை எங்கே? கண்ணை மூடி துறக்கத்துக்குள்ள கொண்டு வரங்க சொன்ன வார்த்தை எங்க? இந்த நிலைக்கு சமுதாயம் மாற வேண்டும். இதை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். உங்களால் அப்படி தனி அடையாளமாய் காட்ட முடியுமா? அந்த அடையாளத்தை கல்வியில் காட்டுங்கள் என்கிறது குர்ஆன். அந்த அடையாளத்தை உங்களுடைய உழைப்பில் காட்டுகிறது என்கிறது குர்ஆன். இன்னைக்கு எத்தனை மருத்துவர்கள் இருந்தாலும் நமக்கு என்ன ஆகி போச்சு? எவருக்கு 60 வயசு கடந்து போச்சு அவர் தான் நல்ல மருத்துவர் என்கிற மனோநிலைக்கு வந்துட்டோமா இல்லையா? இன்னைக்குள்ள டெக்னாலஜியில் படிச்சுட்டு வந்தாலுமே கூட பழைய அதே லேபை வச்சுட்டு பழைய அதே மிஷினில் ஓட்டுற டாக்டர் மேலே இருக்கிற நம்பிக்கை இன்றைய புது டெக்னீஷியனோட கற்றுக்கிட்டு வந்துருக்க டாக்டர் மேலே நமக்கு வரவே இல்லையா இல்லையா? வரமாட்டேங்குது. நாம் சமுதாயத்தை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். சமுதாயத்திற்கு முன்னால் நாம் நம்முடைய திறமைகளை வளர்த்து கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். சமுதாயம் நிறைய பாதிப்புகளுக்குள்ளாக இருக்கிறது. சமுதாயத்திற்கு நல்ல வக்கீல் கிடையாது. சமுதாயத்திற்கு நல்ல பொருளாதாரத்தை தீனுக்காக வேண்டி இஹ்லாஸாய் செய்கிற நல்லடியாக இன்னைக்கு குறைந்து போயிட்டோம். செய்கிறோம், அங்கங்கே ஓரஞ்சாரமாக செய்கிறோம். ஆனால் தீனுக்காக வேண்டு என்று தன்னையும் தன் சார்ந்தவர்களையும் கொண்டு வந்து கொடுக்குகிற பொருளாதாரத்தினுடைய மிகப்பெரிய தனவந்தர்கள் இன்னைக்கு குறைந்து போன இடத்துல யோசிக்க வேண்டும். நாம் என் பிள்ளையின் மூலமாய் இந்த சமுதாயத்திற்கு எப்பேற்பட்ட ஒரு கவலையை நீக்குவதற்கு நான் முயற்சி செய்யலாம் என்று யோசிக்க வேண்டும். நாம் நீங்களாம் 8வது படிக்கிற பொழுது 9வது படிக்கிற பொழுதே ஸ்கூலில் அவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க, நீ இதை எடு, இந்த கோர்ஸ் எடு, இந்த கோர்ஸ் எடுந்த மாதிரி. பெற்றவங்க யாரும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவன் 10th முடிக்கிற பொழுதும் +2 முடிக்கிற பொழுதும் கூட நம்ம குடும்பத்தில் எவன் படித்து நல்லா இருக்கிறான்னு அவன்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும். அவர் பாதையில் என் அளவுக்கு வராட்டியும் பாதிக்கு வருவான மாதிரி அவர் வேற ரூட்டு காட்டி விடுறார். இப்படி தான் போகிறோமே தவிர்த்து சமுதாயத்தினுடைய கவலைகளை நாம் வெளியில் எடுத்து சொல்கிற பொழுதுதான் சமுதாயத்தினுடைய கவலைக்காக வேண்டி இன்னைக்கு எத்தனை இடங்களில் வேலை வாய்ப்பு நடத்தப்படுகிற இடங்களில் கூட நம் சமூகம் முன்னால் இல்லை. ஒரு கையெழுத்து வாங்க எங்கெங்கோ அலைகிறோம். பச்சை இங்குக்காக வேண்டி ஒரு நேரத்துக்கு 2000 2500 ரூபா கையெழுத்து வேணுங்க அப்படின்னு கொடுத்துட்டு அலைகிறோம். ஏன் நம் பிள்ளைகள் அந்த இடத்தை உருவாக்கிக்க முடியாது?
எத்தனை எத்தனை தேர்வுகள் வருகிறது. ரயில்வே சம்பந்தமாக தேர்வு வருது, போலீஸ் சம்பந்தமாக தேர்வு வருது, ராணுவ சம்பந்தமாக வருது, எத்தனை கலெக்டர் ஆஃபீஸினுடைய அத்தனை பகுதியிலும் தேர்வு வருகிறது. நம் பிள்ளைகளுக்கு படித்த உடனேயே வெளிநாட்டில் வேலை, இல்லை படித்த உடனேயே 1 லட்ச ரூபா சம்பளத்தில் வேலை என்று நாம் அண்ணாந்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கிற இடத்துல, சமூகத்தை நாம் கேள்விக்குறியாய் விட்டு போகிற இடத்துல மார்க்கம் கற்றுத் தருகிறது. என் கல்வியினால் சமுதாயத்திற்கு பலன் உண்டா என்று யோசிக்கிற நல்ல இளைஞர்களை வார்த்தெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட இடத்துல யாராவது உங்களுக்கு ஒரு முழு முயற்சியாய் நின்றால் அவர்கள் பின்னால் நில்லுங்கள் என்கிற இடத்துல தான் குர்ஆன் சொல்லுகிறது. என்று அவர் பேசினார். அல்லாஹ் எப்போவுமே நான் என்று பேசியவனை பிடிப்பதில்லை. ஃபிரௌனை அல்லாஹ்வுக்கு பிடித்தது கிடையாது, ஷைத்தானை பிடித்தது கிடையாது, காரூனை பிடித்தது கிடையாது. ஆனால் இவரை பிடிக்கிறது. அல்லாஹ் சொல்றான், அன ஆதீக பிஹி கபல அன் யர்தத இலைக தர்ஃபுக், கண்மூடி திறப்பதற்குள் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று அவர் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் பெருமிதமாக சொல்றான்னா, சமுதாயம் இப்படிப்பட்ட இளைஞர்களை இன்னைக்கு தேடுது. உருவாக்கி தருவதற்கு பெற்றோர்களும் படிக்கிற பிள்ளைகளும் எனக்கு அந்த கோர்ஸ் வேணாம், இந்த கோர்ஸ் வேணாம், அது கஷ்டமா இருக்கு, இது கஷ்டமா இருக்குன்னு யோசிக்கிறத விட சமுதாயத்திற்காய் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருகிற படிப்பாளிகள் உருவாகிற சமுதாயத்திற்கு இன்றைய காலத்திற்கு என்னென்ன தேவை என்பதை யோசிக்கிற நல்ல பிள்ளைகளாய் நாம் நல்ல அதற்குண்டான தேர்வை சரியாக அணுகக்கூடிய சிந்தனைகள் அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அதை நாம் சரியாய் பயன்படுத்த வேண்டும். இந்த இடத்துல என்கிற வார்த்தையை குர்ஆன் வரவேற்கிறது. பெருமைக்காய் அல்லாஹ் அழிப்பதை, பெருமையை அல்லாஹ் ரப்புல் அடியோடு காலுக்கு கீழே போட மிதிக்கிறத ஏன் நரகவாதியின் குணம் என்று சொல்கிற அல்லாஹ் இந்த இடத்துல நீ சமுதாயத்திற்கு ஒரு முழு முன்னுதாரணமாக இருக்கிறாயா, நீ உன்னை பெருமைப்படுத்தி பேசு என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நீ சொல்லுங்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அடுத்து ஒரு இடம் உண்டு, குர்ஆன் சொல்லித்து நிறைய இடங்கள் உண்டு. அடுத்து ஒரு இடம் உண்டு, சமுதாயத்திற்கு அரவணைப்பை தருகிற இடத்துல குர்ஆன் சொல்லுகிறது, நான் இருக்கிறேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு சொந்தத்திலேயே கூட பிள்ளைகள் அனாதையாக விட்டால் யார் ஆதரிப்பான்னா அவன் பார்ப்பான் இவன் பார்ப்பான்னு சொல்ற இடத்துல அனாதைகளை ஆதரிக்கிற விஷயத்துல நான் இருக்கிறேன்னு சொல்லுங்குது குர்ஆன். ரசூலுல்லாஹ் சொல்லையா, அன வகாஃபிருல் யதீம், நானும் ஒரு அனாதையை ஆதரிப்பவனும் 2 விரல்கள் போன்று என்று ரசூலுல்லாஹ். இந்த விரல்களுக்கு மத்தியில் எவ்வளவு நெருக்கம். ரசூல் சொன்ன வார்த்தை, நானும் அவரும் இவ்வளவு நெருக்கத்தில் சுவனத்தில் இருப்போம். நாங்கள் சுப்ஹானல்லாஹ், இதை விட வேற என்ன பாக்கியம் வேண்டும் சொல்லாங்க. ரசூலுல்லாஹ் ஆறுதல் தருகிற இடத்துல நீங்க நான் அப்படின்னு போய் நில்லுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நினைச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் 4-5 பேரா இருந்திருப்போம். 2 அண்ணனுங்க கொஞ்சம் ஸ்லோவாக சம்பாதிப்பாங்க. தம்பி ஒரு வியாபாரம் தொடங்கி இருப்பார், இல்லை ஏதாவது படிச்சிருப்பார், டக்குன்னு எடுத்த உடனே நல்லா ஸ்டெப்பில் மேலே குத்திட்டு போயிடுவான். வீட்லேயே செல்லப்பிள்ளை நல்ல ஸ்டெப்பில் மேலே போயிடுவார். இவர் குடும்பத்தை சரி அண்ணன் தம்பி கஷ்டப்படுறாங்களேன்னு ஓரளவுக்கு இவர் குடும்பத்தை கணிச்சிட்டே வருவார். இவருக்குன்னு கல்யாணம் முடிஞ்ச உடனே முட்டுக்கட்டை அங்கே வந்து தான் விடும். அவனில் ஏன் கூட சேர்த்து அவனை துரத்து இல்லைங்களா? யார் ஆறுதலாய் நிற்கிறோமோ அந்த இடத்தில் ஒரு முட்டுக்கட்டை விழுகிற பொழுது சமூகம் தனியாய் துண்டாடப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி விடக்கூடாது. நான் இருக்கிறேன், உங்களை நீ என்னை தோல்ல சுமந்த மாதிரி எனக்கு முன்னாடி நீ பிறந்துட்ட, அதனால் நிறைய கஷ்டத்துக்காக சம்பாதிச்சிட்ட. நிறைய அப்படித்தானே. ஒன்று வீட்டுக்கு மூத்த பிள்ளையாக பிறந்து பின்னாடி தங்கச்சியாக பிறந்தா கஷ்டப்படுவார். இல்லை கடைசி ஆண் பிள்ளையாக பிறந்து முன்னாடி ஆணோ பெண்ணோ அவங்க போனதுக்கு பின்னாடி இவன் தான் அவ்வளோ பொறுப்பையும் தூக்கி சுமப்பான். ஆனால் நல்லா போய்கிட்டு இருக்கிற குடும்பத்தில் இப்படி ஒரு கேள்வி நிற்கும் போது, திருமணம் என்று முடிந்த ஒரு கேள்வி வருகிற பொழுது, ஏன் நீ தான் அவனை தூக்கி வச்சு பார்க்கணுமா, அவன் அத்தாமா அவன் பார்க்க மாட்டானா, ஏன் அவரை இவன் பார்க்க மாட்டான்ங்கிற கேள்வியில் குடும்பம் துண்டாடப்படுகிற இடத்துல ஒரு சமூக உடைப்பை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. அந்த இடத்துல அப்படி நிற்காதீங்க, ஆதரிக்கிற இடத்துல நான் நிற்கிறேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நாம் ரொம்ப யோசிக்க தேவையில்லை. வீதி வீதியாக இறங்கி இத்துணை 10 வருட காலங்கள் போராட்டங்களில் அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவோ வீதி வீதியாக இறங்கி போராடிய போராட்டத்தில் நாம் எதிர்பார்க்காமல், இன்னும் சொல்ல போனால் நாம் அழைக்காமல், நாம் அவர்களை அணுகாமல் நமக்கு முன்னால் வீரியத்தோடு நிற்கிறாங்கன்னா, நான் இருக்கிறேன் நீ பின்னால் வா சகோதரா என்று அழைக்கிற அந்த குரல்களுக்கு நாம் எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, வக்ஃப் என்றால் என்னவென்று தெரியாது. நினைச்சு பாருங்களேன், குர்ஆனில் மோதினான், நேரடியாய் முத்தலாக்கில், நேரடியாய் நமக்கு குடும்பத்தினுடைய விஷயங்களில், நேரடியாய் குர்ஆனுடைய சொத்து பிரிவில், நேரடியாக ஆண்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட குர்ஆனுடைய எல்லா விஷயத்திலையும் மோதினான். வக்ஃப் என்ன குர்ஆனில் இல்லாததா? ஆனால் வக்ஃப் என்று வருகிற பொழுது அல்லாஹ் செய்த பெரிய உதவி. நமக்கு முன்னால் இவ்வளவு தூரம் பேசுகிறாங்களா இல்லையா? எங்களுடைய இந்தியாவில் ஒரு இஸ்லாமியனை தொட வேண்டுமானால் அந்த இஸ்லாமியனுக்கு முன்னால் ஒரு இந்துவாகிய நான் நிற்பேன், என்னை தொட்டுட்டு பின்னாடி நீ போடாங்கிற அளவுக்கு ஆறாவாரமாக இன்னைக்கு அவருடைய எதிர்ப்பு குரல் கிளம்புதுன்னா,
இந்த ஒரு ஆதரவு உலகத்தில் அல்லாஹ் யாருக்கு பாக்கியமாக தருகிறான்? இந்த ஆதரவை பெறுகிற நாம் நம் சமூகத்திற்குள்ளேயே ஆதரவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால், ஒருவருடைய அரவணைக்கு தீர வாழ்ந்து கொண்டிருந்தால், நைட்டு 2 மணி வரைக்கும் வந்து தூங்காம உட்காந்து ஒவ்வொருவரும் குரல் கொடுக்குறாங்க. நாம் மக்களவையில் மாநிலம் குரல் கொடுக்குறாங்க. யாருக்காக வேண்டி? இந்த குரல்களுக்கு பின்னால் எல்லாம் நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதை விட இந்த அணவில் நான் நிற்கிறேன் என்று சொல்லாமல் சொல்கிற அவருடைய குரல்களுக்கு பின்னால் ஏன் கடைசி நீதிமன்றம் வரை போய் நிற்கிற பொழுதும் கூட இந்த மசோதா தாக்கல் எங்களுக்கு சந்தேகத்தை தருகிறது, தள்ளுபடி செய்து நிப்பாட்டி வைக்கிறோம் என்கிற ஒரு தீர்ப்பாய் குரல் வருகிறது என்றால் அத்துணைக்கு பின்னால் நம்முடைய துஆக்கள் மிக முக்கியமானது. குறிப்பாய் நாம் மாற வேண்டும். நமக்காய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தை மாற்றி தந்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளுடைய உணர்வுகளை மாற்றி தந்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவனை எப்போ பார்த்தாலும் இஸ்லாமியை சீண்டிக்கிட்டு இருக்கிறான். நாமளும் இறங்குவோம் என்று அவருடைய இறங்க வைத்திருக்கிற அந்த இறங்குதலுக்கு பின்னால் யாருடைய தூண்டுதலும் கிடையாது, யாருடைய வற்புறுத்தலும் கிடையாது, யாரும் அவர்களை தேடி எல்லாம் போய் அழைக்கவில்லை. அத்துணையும் நடந்திருக்கிறது என்றால் இது அல்லாஹ்வுடைய நமக்கு தந்திருக்கிற பெரும் பாக்கியம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாமை சகோதரர்கள் கொல்ல நினைக்கிறார்கள். எல்லாம் முடிஞ்சு கடைசியில் அரசராக போய் உட்கார்ந்து இருக்கிற பொழுது 11 சகோதரர்களும் வருகிறார்கள். வருகிற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னி அன அஹூக், எந்த சின்ன வயசு என்னை கொலை செய்ய நினைச்சீங்களோ அதே யூசுப் தான். இன்று நான் உங்களுக்கு முன்னால் மிஸ்ர தேசத்துடைய அரசனாய் வந்து நிற்கிறேன் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, அன அஹூக் சொல்லிவிட்டு சொன்னார், ஃபலா தப்தஇஸ், பயப்படாதீங்க. ஃபலா தப்தஇஸ், நான் உங்கள் இன்னைக்கு அதற்காக பழி வாங்குற மாதிரி எல்லாம் இல்லை, நீங்கள் செய்த சூழ்ச்சிகளை கொண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை என்று ஆறுதல் சொன்ன அந்த விஷயத்தை இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்திற்காய் நாம் நிற்கதியாய் விடப்பட்டு விட்டோமோ என்று யோசிக்கிற நேரத்தில் நமக்காய் தூக்கத்தை தொலைத்து அங்கே போராடியவர்கள் வீதிக்கு நாம் இறங்குகிற பொழுது நாங்களும் உடன் நிற்கிறோம் என்று இறங்கிய அவர்களுடைய அந்த ஆறுதல் உண்மையில் நமக்கு இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய சிந்தனை மாற்றத்தை தந்திருக்கிறது. சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு உண்டான ஒரு வித்தாய் மாறி இருக்கிற இடத்துல நாம் யோசிக்க வேண்டும். பெருமைக்கா இன்னும் நாம் என்று பேசி பேசி பிரிவதை விட இந்த சமூகத்தினுடைய ஒருங்கிணைப்பிற்காக வேண்டி, இந்த சமூகத்தினுடைய கல்வி மாற்றத்திற்காக வேண்டி, இந்த சமூகத்தினுடைய நல் அமல்கள் பொது சேவைகளை முற்படுத்துவதற்காக வேண்டி இந்த சமூகத்தில் என்னென்னவெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நல்வழியை காட்டி தந்தானோ அத்துணையிலும் நாம் பின்தங்கி இருக்கிற இடத்தில் இந்த சமூகத்தை முன்னேற்ற வேண்டிய, இந்த சமூகத்தினுடைய முயற்சிகளை முழு வெற்றியாய் மாற்றி காட்ட வேண்டிய திடம் நம்மிடம் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அதற்கு உண்டான நேரங்களையும் உதவிகளையும் அவன் ஒரு சேர செய்து தந்து கொண்டிருக்கிற அந்த சூழலில் சமூகத்தினுடைய மாற்றத்தை யோசிப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமை பேசி அல்லாஹ்விடத்திலே பிடிக்காமல் வெறுப்பிற்குரியவர்களாக மாறுகிறவர்களை விட அல்லாஹ்விற்கு பிடித்தமான இது போன்ற நல்ல காரியங்களில் நான் இன்று பேசுவோம். நான் இன்று பேசுகிற இதே வார்த்தை நாளை நமக்காய் நாம் இன்று இந்த சமுதாயம் மட்டுமல்ல இந்த தேசமும் நம்மை முன்னிறுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு வெற்றியாய் தந்த அருள்பாலிப்பானாக. வஆகிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.